உத்தரவிட்டான். அசுரனுடைய கோபத்துக்கு அஞ்சி அவர்கள் அவ்விதமே செய்து வரலானார்கள். இந்திரன் தானும் மற்ற தேவர்களும் அனுபவித்து வரும் அசுரனுடைய கொடுமையை பற்றி விஷ்ணுவிடம் முறையிட்டான். அவரும் பிரம்மனும் இந்திராதி தேவர்களை அழைத்துச் சென்று சிவபெருமானை பணிந்து அவரிடம் எடுத்து சொன்னார்கள். ஈசன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். விரைவிலே தாம் ஒரு புதல்வனை பெற்று கஜமுகனை அழிப்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார். தேவர்கள் விடைபெற்று சென்ற பின் ஈசன் தேவியுடன் அருகிலிருந்த நந்தவனத்திற்கு சென்றார். அங்கே ஓர் மண்டபத்தில் அழகிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. தேவியுடன் ஈசன் அம்மண்டபத்தில் நுழைந்து ஓவியங்களை பார்த்து வந்தார். அவருடைய திரு உள்ளத்தால் ஓரிடத்தில் பிரணவ எழுத்து 2 யானைகளில் வடிவம் கொண்டு தேவியார் காண அமைந்திருந்தது. அதை பார்த்த தேவி ஈசனிடம் அதனை விளக்க வேண்டும் என்று கேட்டாள்.